இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து நாட்களின் இறுதியிலே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பரிசுத்த வார நிகழ்ச்சிகளுக்குள் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தி வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய கவனத்தை வியாழக்கிழமை ஒரு விசேஷித்த நிகழ்வின் அடிப்படையிலே தியானிக்கப்படுகிறது. இயேசு சிலுவை மரணத்தை வெள்ளிக்கிழமை அன்றை சந்திப்பதற்கு முன்பு வியாழக்கிழமையிலே எவ்விதமாக இந்த சிலுவையின் மரணத்திற்கு தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்பதை திருமறை சொல்லுகிறது. அதைத்தான் திருச்சபையும் நினைவு கூறுகிறது. மாண்டி தர்ஸ்டே என்று ஆங்கிலத்திலே அதை அழைக்கிறோம். தமிழிலே அதை பெரிய வியாழன் என்று நாம் அழைக்கிறோம். சிலுவை மரணத்தை ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பு எவ்விதமான ஆயத்தங்களை அவர் மேற்கொண்டு தம்மை அந்த மாபெரும் மீட்பின் பணிக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்பதை திருமறை வெகு தெளிவாக போதிக்கிறது. 4 சுவிசேஷகர்களும் அதை குறிப்பிடுவதை நீங்கள் கவனிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் தியானிக்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் முதல் 46 வசனங்களை நீங்கள் தியானிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் கிறிஸ்து எவ்விதமாக இந்த மாபெரும் சவாலான பணிக்கு தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்பதை விவரிக்கிறது. இதுவும் பஸ்கா பண்டிகையை தம்முடைய சீஷர்களுடனே ஆசரித்ததின் தொடர்பிலே இந்த ஆயத்தங்களும் பார்க்கப்படுகிறது. 3 உண்மைகளை நாம் இதிலிருந்து பிரதானமாக படித்துக் கொள்ளலாம். ஒன்று, கிறிஸ்துவின் இந்த ஆயத்தம் எனக்கு என்ன சொல்லி தருகிறது? அவர் பிதாவின் வேலைக்கு தம்மை அர்ப்பணித்திருந்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து என்று வாசிக்கிறோம். எத்தனையோ முறை யூதர்கள் அவரை கொலை செய்ய முயற்சித்தும் இயேசு அவர்கள் தன்னை கொல்லுவதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்களிடத்தில் இருந்து அவர் கடந்துதான் போனார். காரணம் என்ன? பிதாவின் வேலையும் பிதாவின் வழிமுறையும் அதுவல்ல, சிலுவைதான் பிதாவின் வழிமுறை என்பதை அறிந்திருந்த ஆண்டவர் அந்த வேளை வரைக்கும் காத்திருந்தார். அந்த வேளை வந்தபோதோ தம்மை பூரணமாக அர்ப்பணித்தார். இரண்டாவதாக, பிதாவின் பலனை அவர் சார்ந்திருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42லிருந்து 45 வசனங்கள் இதை நமக்கு போதிக்கிறது. மனிதன் என்கிற முறையில ஆண்டவர் அடைந்த வியாகுலம், மனவேதனை, சிலுவையின் கோர அந்த மரணத்தினுடைய வேதனைகள் அவரை நெருக்கின போது அவர் ஆண்டவரிடத்தில் தான் மன்றாடினார். பிதாவின் இடத்திலே அவர் தம்மை அர்ப்பணித்தார். அந்த வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். அவர் ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்த போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று 43வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்து பிதாவின் பலனை சார்ந்திருந்தார். கடவுளுடைய பலம் அவருக்கு அவசியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். மூன்றாவது, அவருடைய ஆயத்தத்தின் மிக முக்கியமான பகுதி, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் கவனமாயிருந்தார். அவருடைய ஜெபத்தை நீங்கள் மறுபடியும் படியுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
அவருடைய சித்தத்தை ஆண்டவர் மையப்படுத்தவில்லை. கடவுளின் சித்தத்தை பூரணமாக ஏற்பதற்கு அவர் முன் வந்தார். பிதாவினுடைய சித்தம் சிலுவைதான் என்பதை அறிந்திருந்த ஆண்டவர் அதற்கு பூரணமாய் அர்ப்பணித்து அதன் முழுமையான பாதையை அவர் கடந்து சென்றார் என்று நீங்கள் வாசிக்கலாம். எனவே பிதாவின் வேலை, பிதாவின் பலன், பிதாவின் சித்தம் என்பது சிலுவை மரணத்திற்கான ஆயத்தத்திலே ஆண்டவர் கொண்டிருந்த மிக முக்கியமான பங்காக அமைந்திருந்தது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஆண்டவரிடத்துல நாம் மன்றாடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளை விசேஷமாய் நான் நினைவு கூறும் இந்த தினத்திலே எவ்விதமாக நீர் சிலுவைக்கு உம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டீர் என்பதை நான் கவனிக்கவும் அதை நானும் பின்பற்றவும் உதவி செய்யும். சிலுவை வீரனாய் என் காலம் முழுவதும் கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பின்பற்ற முன் வந்திருக்கிற நான் இந்த காரியத்தை நானும் ஏற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் கிருபை தாரும் என்று மன்றாடுவோம். அவருடைய வேலைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பலனை நாம் சார்ந்திருப்போம். அவருடைய சித்தத்தின் மையத்திலே நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நம்மை பலப்படுத்துவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்த அந்த மாபெரும் மீட்பின் கிரியைக்கு பின்னால் நீர் செய்த ஆயத்தங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதே முன்மாதிரியை எங்கள் வாழ்க்கையில பின்பற்றவும் நிறைவேற்றவும் சிலுவை வீரராய் காலம் முழுவதும் தொடரவும் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.